ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog தான். இது வந்து அம்மாவோட ஸ்பெஷல் லஞ்ச் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ஒன்லி லஞ்ச் ரொட்டீன் தான். இது வந்து என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் இருக்கும்ல, அதாவது பம்ப்கினோட கொடி. அந்த படர்ந்து வரும்ல, அந்த கொடியில் தான் வந்து எடுத்து நாங்கள் வந்து இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா இதுக்கு வந்து களி தான் கிண்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வந்து பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணுமாம்மா. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட் கொடுக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 2 வரவத்தல் ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினோடனே நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அரசாணிக்காய் கொடி, அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இதை வந்து நம்ம பொரியலாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து களிக்கு கூட வந்து சைட் டிஷ்ஷாகவும் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி களிக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணோம். ஸோ அந்த கட் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரசாணிக்காய் கொடி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொடியிலேருந்தே தண்ணி விடும், அதனால் அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணாங்க அம்மா, அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வேக விட்டுட்டு கடைசியில் தேங்காய் துருவல் போட்டு வந்து இறக்கி அதை வந்து பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தி கூட. எங்கள் வில்லேஜ் சைடில் வந்து இது வந்து பாப்புலரான டிஷ்ஷு கூட. எப்போவுமே வந்து களி கூட அம்மா கிண்டி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து கொடி நிறையாவே படர்ந்து இருந்துச்சு. சரி அம்மா வந்து அதை அரிஞ்சு எடுத்து வீசலாம் அப்படின்னாங்க. அதனால் சரி அதை வந்து களி கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஊரில் இருந்து களி கிண்டுறதே இல்லை, இங்கே வந்தால் மட்டும்தான். இப்போ வந்து சைடில் களிக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருந்தாங்க. அதை நல்லா கொதிச்சு வந்தோடனே இந்த கோதுமை குருணை இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு 2 கப் அளவு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. திரும்பவும் வந்து அது வந்து நுர வர்ற வரைக்கும் விட்டுருவாங்க. அது நல்லா வெந்து வரும். ஸோ வெந்து வரும்போது சைடில் வந்து பொங்கி வரும். இது வந்து நம்ம வந்து ராகி களி ஈஸியாக கிண்டிக்கலாம். அது மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி சும்மா தண்ணியில் ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தோம்னா ராகி களி ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். இது வந்து கோதுமை குருணை போட்டு பண்ணுறதுனால அது நல்லா வேகணும், இல்லைன்னா என்ன ஆயிரும்னா ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால அம்மா வந்து நல்லா வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நுரையாக வருதுல்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சைடில் வந்து கொடியும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து இறக்குறப்போ பால் ஊற்றிக்கலாம். நாங்கள் இறக்கி வச்சோடனே பால் வந்து அம்மா ஊற்றுனாங்க. சாரி, அந்த கிளிப்பு வந்து என்னால் ஆட் பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சு. பாப்பாங்களுக்கு வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டு சைடில் அவங்களுக்கும் கீரை மசியல் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டலைன்னா என்ன ஆகும்னா அது அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த களிக்கு கிண்டுவோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கை வச்சு தான் அம்மா எப்போவும் கிண்டுவாங்க. ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்தினோடனே என்ன பண்ணோன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜில் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் ராகி மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அம்மா வந்து அன்றைக்கி கோதுமை களி பண்ணுறதுனால சரி கோதுமை மாவே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருந்தாங்க. கிண்டினோடனே தண்ணி வந்து இன்கேஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். இதில் உப்பு எதுவுமே அம்மா ஆட் பண்ணல, சும்மா அப்படியே வந்து தான் கிண்டிட்டு இருந்தாங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால திரும்பவும் எக்ஸ்ட்ரா 1 கப் மாவு ஆட் பண்ணி நல்லா கிண்டுனாங்க. இது செம்ம ஹெல்தி, டேஸ்டி. இது வந்து செஞ்சு வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம கம்மங்கூழ் எப்படி குடிக்கிறோம் அதே மாதிரி தயிர் ஆட் பண்ணி குடித்தா அட்டகாசமாக டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்தோடனே சூப்பராக வந்து களி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து பால் ஷேப்பில் உருட்டி நம்ம பிளேட்டில் கொட்டுவாங்க பாருங்கள், அப்போ வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். இப்போ பாருங்கள் ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அம்மா வந்து எல்லாத்துக்கும் போட்டுகிட்டே இருந்தாங்க. சாப்பிடவான்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. இந்த இதில் ஏன் நாங்கள் இல்லைன்னா பாப்புக்குட்டி வந்து அப்போ தான் ஃபீவரு ஸ்டொமக் பெயின் எல்லாமே இருந்ததுனால அவங்க கூடயே இருந்தேன். ஸோ தண்ணி தொட்டு வந்து பால் வந்து அவ்வளோ அழகாக பிடிச்சிட்ருப்பாங்க. பிடிச்சி பிளேட்டில் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் அம்மா அக்கா வந்து சாப்பிட்றோம் சேர்ந்து உட்காந்து. அந்த ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி தான். அம்மா இறக்கி வச்சோடனே பால் ஆட் பண்ணாங்க. பால் ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷான சூப்பரான கலர் இருக்கும்.
இதுக்கு வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம நிலக்கடலை, மிளகா வந்து நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். அதுதான் வந்து ஹைலைட்டு. அம்மா வந்து ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம 90s கிட்ஸோட அம்மாவை பற்றி தான் தெரியும்ல, அந்த டப்பாக்குள்ளே போட்டு வைப்பாங்க. அம்மா வந்து நெய் டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க பாருங்கள். அதுக்குள்ளே வந்து நிலக்கடலை, ஒரு வரமிளகா, 2 பூண்டு நல்லா வந்து இது பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த பொடியை ஆட் பண்ணி சாப்பிட்டா இந்த மாதிரி ஒரு அமிர்தமான லஞ்ச் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அது நம்ம அம்மா கையில் செய்கிறப்போ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான விலாகு. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.